ஊழல் அப்படிங்கிறது ஒரு புற்றுநோய் போல, அது உடனடியாக அழிக்கப்பட வேண்டியது, வேரோடு அழிக்கப்பட வேண்டியது இதே சுப்ரீம் கோர்ட் பல முறை சொல்லியிருக்கு. எப்படி செய்கிறது? அப்போ ஒரு நபர் ஊழல் செஞ்சால் அவரை பிடிக்கலாம், ஒரு சிஸ்டமே ஊழல் மயப்பட்டிருந்தா அப்போ டாஸ்மாகில் ஊழல் இருக்குங்கிற யாராவது மறுப்பாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மனிதர்களில் ஒருத்தர் மறுப்பாரான்னு சொல்லுங்கள் டாஸ்மாகில் ஊழல் இருக்குங்கிறது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது அந்த கடையில் விற்கிறவர் எடுத்துகிட்டு போயிடுவார்னு நான் நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு கடையில் ஒரு நாளைக்கு சாதாரண 1000 பாட்டில் விற்கும். அப்போ தமிழ்நாடு முழுக்க குறைஞ்சபட்சம் 4500 கடைகள் இருக்குது. இன்ட்டு 30 நாள், இன்ட்டு 365 நாள். ஜஸ்ட் இமேஜின் த வேல்யூ. ஏதாவது கணக்கு இருக்கா, வழக்கு இருக்கா? அப்போ ஒரு சிஸ்டமே கரெக்ட். அப்போ இது என்ன செய்யுது? அப்போ திருச்சியில், தேனியில், மதுரையில் ஊரா 4500 சிஸ்டமே கரெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த டாஸ்மாக் எப்படி சொல்ல முடியும்? ஒட்டுமொத்த டாஸ்மாக் அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் ஒட்டுமொத்த அரசியலை சொல்கிறது இல்லையா? எப்படி ஒட்டுமொத்த அரசியல் சொல்கிறீங்க? அப்போ என்ன செய்யணும்? அப்போ டாஸ்மாக் நிறுவனம் அப்படி ஊழல் பண்ணணும். விற்பனை ஆகிற இடத்துல, ரீசேல் பண்ணுற இடத்துல, ஸ்டாக்கிஸ்ட் வைக்கிற இடத்துல, பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல, எல்லா இடத்துலையும் மாறி மாறி இன்டென்ட்ல மாறி பேப்பர்ஸில் குள்ள அப்போ போய் விசாரிச்சா தானே தெரியும் ஊழல் நடக்குது, புகார் வந்திருக்குது. இன்னைக்கு அதே மாதிரி அதே மாதிரி கேஸ் சென்னை ஹைகோர்ட்டில் நடக்குது, அதே டாஸ்மாக் தொடர்பா. அப்போ ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, நீங்கள் எஃப்ஐஆர் எல்லாம் மூடக்கூடாது பார்த்துக்கங்க. தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போட்டிருக்கு டாஸ்மாகில் ஊழல் தொடர்பா. நல்லா இங்கே வச்சுங்க. இடியும் சிபியும் பின்னாடி வருது. எந்த எஃப்ஐஆரும் இல்லாமல் இடி வர முடியாது, உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு ரெக்வஸ்ட் இல்லாமல், ஆர்டர் இல்லாமல் சிபிஐ வர முடியாது. ஸோ இவங்க இந்த எஃப்ஐஆர் பேரில் தான் வர்றாங்க. யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். அமலாக்கத்துறை சொல்லுது, நாங்கள் அந்த எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேது.